ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். நல்ல சந்தோஷமா, ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே ஜெயம் அல்லேலூயா அவர் சொல்லுமா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடி சந்தோஷமாய் பாடுவோமா. ஜெயம் அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே ஜெயம் அல்லேலூயா. தாய் மறந்தாலும் நான் மறவே, தீக்கற்றோராய் விட்டுவிடே. தாய் மறந்தாலும் நான் மறவே, தீக்கற்றோராய் விட்டுவிடே. என்று வைத்தமை தேற்றுகிறார், என்னும் வாக்கு மாறிடாரே, என்னும் வாக்கு மாறி. நல்ல கைகளை தட்டி பாடுவோம். ஜெய கிறிஸ்து ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே ஜெயம் அல்லேலூயா இயேசு நாமத்திற்கே. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஜெய கிறிஸ்து நமக்கு முன்னே சென்றிருக்கிறார். ஜெயமாக அக்டோபர் மாதத்தை நம்மை நடத்த போகிறார். அவர் கிருபை நம்மை நடத்த போகிறது, அவர் பலன் நம்மை நடத்த போகிறது. பரிசுத்த ஆவியானவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இது அக்டோபர் மாதத்திற்குரிய கர்த்தருடைய வார்த்தையை உம்முடைய பிள்ளைகள் கேட்டு பலன் பெற உதவி செய்ய. நான் நல்ல பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருடைய உள்ளத்தில் நீர் பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நீர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் அல்லேலூயா. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனம் உங்க எல்லாருக்கும் தெரியும். கடந்த மாதத்திலே நாம் வல்லமையை குறித்து தியானித்தோம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு கடந்த மாதத்தில் இது பிரயோஜனமா இருந்தது? வல்லமை, அநேக வல்லமையினுடைய நிறைய காரியங்களை கடந்த செப்டம்பர் மாதத்திலே பார்க்க கர்த்தர் உதவி செய்தார். இந்த அக்டோபர் மாதம் கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், ராஜாவின் ஜெய கம்பீரம் நமக்குள் இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் நம்ம பாடினோம், ஜெய கிறிஸ்து நமக்கு முன்னே சென்றிருக்கிறார். இந்த மாதம் ஒரு ஜெயத்தின் மாதம் என்று நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன். நல்ல கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற மாதம். எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பார். இத்தனை காலமும் நான் காத்து கொண்டிருக்கிற இந்த விஷயத்துல ஆண்டவர் எனக்கு ஜெயம் கொடுக்க முடியுமா என்கிற கேள்வியில் நீங்க இருப்பீர்களே, ஆனால் கர்த்தர் ஒரே நிமிடத்துல அதற்கு ஜெயத்தை கொடுக்க முடியும். அல்லேலூயா. ஒரே நிமிடத்துல ரிப்போர்ட்டை கர்த்தர் மாற்ற முடியும். ஒரே நிமிடத்துல வழக்குகளை கர்த்தரால் மாற்ற முடியும். ஒரே நிமிடத்துல உங்களுக்கு வர வேண்டிய நன்மையை கர்த்தரால் கொடுக்க முடியும். அல்லேலூயா. அதனாலதான் நம்முடைய தேவன் யார் என்றால் ஜெயத்தின் தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம வாசிக்கும் பொழுது இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய தேவன் ஜெயத்தின் தேவன். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 21வது வசனம் தான் இந்த மாத வாக்குத்தத்த வசனம். வாசிங்க. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்கு உள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. எடுத்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கும்படி நான் அன்போடு கேட்கிறேன். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர்
அவர்களோட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறபடியினால் ராஜாவின் ஜெய கம்பீரம் நமக்குள் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த செய்தியானது லைவ்ல டெலிகாஸ்ட் பண்ணல, இந்த செய்தியை ரெக்கார்ட் பண்ணி இன்றைக்கு இரவு நம்முடைய சேனல்ல இது மறு ஒளிபரப்பு செய்யப்படும். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு இரவு இந்த செய்தி நீங்க மறுபடியும் கேட்கலாம், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சீக்கிரத்தில் கர்த்தர் நமக்கு நல்ல கேமரா வாங்க கர்த்தர் உதவி செய்வார். என்னாகமம் 23:21 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடே இருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களோட கர்த்தர் இருக்கிறார். டவுட்ல சொல்லாதீங்க, உங்களோட கர்த்தர் இருக்கிறார். பாஸ்டர், எங்களோட கர்த்தர் இருக்கிறார் என்றால் எப்படி அடையாளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உயிரோடு கூட இருப்பதே அவர் கொடுத்த கிருபை, அதனால உங்களோட அவர் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த அக்டோபர் மாதத்துல 6ஆம் தேதி உங்களையும் என்னையும் ஜீவனோடு கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் கர்த்தர் நம்மேல் வைத்த கிருபை. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டது. அந்த வார்த்தை என்னவென்றால், அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். அவர்களோடு கூட மட்டும் இல்ல, அவர்களுக்குள்ளே ஒன்று இருக்கிறது. அது என்னவென்றால், ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. இது சொன்னது யார் தெரியுமா? பிழையாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த பிழையாம் என்கிறவனை கூலி பொருத்தி எப்படியாவது இவன் தேவ ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி யார் கூலி பொருத்தினார்? அவன் பேர் என்ன? கூலி பொருத்தின யாரு? பாலாக். பாலாக்கினுடைய வேலை என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியாவது சாப வார்த்தைகளை சொல்லி அவங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி கூலி பொருத்தி இவனை ஏவி விடுகிறான். அப்பொழுது இந்த பிழையாம் என்ன செய்யறான் தெரியுமா? நான் கர்த்தரிடத்திலே கேட்டு விட்டு நான் என்ன செய்ய போறேங்கிறத கர்த்தர் சொல்லுவார் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் பிழையாமை சந்தித்து அவன் வாயிலே சாபமான வார்த்தைகளை கொடுக்கவில்லை, அவன் வாயிலே ஆசீர்வாதமான வார்த்தை கொடுக்கிறார். இன்றைக்கு காலவேளையில் உங்களுக்கு சொல்றேன், எந்த நபரை கொண்டு சாபமான வார்த்தைகளை உங்களுக்கு எதிராக சத்துரு பேசணும்னு நினைக்கிறானோ அவருடைய வாயை கர்த்தர் மாற்றி ஆசீர்வாதமான வார்த்தை பேச கிருபை தருவார். கையை உயர்த்தி அல்லேலூயா விசுவாசிக்கிற அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். சொல்லுங்க பாப்போம். சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். சில பேர் சொல்லுவாங்க, பரம்பரை பரம்பரையா அந்த சாபம் வந்துட்டே இருக்கு, ஒருத்தங்க விட்டா ஒருத்தங்க மரிச்சு கொண்டே இருக்காங்க, பரம்பரை பரம்பரையா அந்த சுகர் வியாதி வருது, பரம்பரை பரம்பரையா எங்க வீட்டுல ஆண் பிள்ளைகள் மரிச்சிட்டு இருக்காங்க. நான் விசுவாசிக்கிறேன், என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டீர்களோ அன்றைக்கு அந்த பரம்பரை சாபத்தை ஆவியானவர் மாற்றுகிறார். இனி அப்படிப்பட்ட மரணங்கள் உங்க குடும்பத்தில் சம்பவிக்காது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய கர்த்தர் சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். அதனாலதான் பிழையாமினுடைய வாயை கர்த்தர் மாற்றி வசனத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த வசனம் தான் என்ன வசனம் தெரியுமா? ராஜாவின் ஜெய கம்பீரம் இவர்களோடு கூட இருக்கிறது. நீ சொல்லலாம், என் பிள்ளைகளை சபிக்க வேண்டும் என்று நீ எழும்பலாம். ஆனால் நல்ல கவனிங்க, மலையின் உச்சியில நின்று கொண்டு எல்லா அந்த 2 பேரும் தேவ பிள்ளைகளை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள், நான் விசுவாசிக்கிறேன், இவர்கள் எதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்குள் இருக்கிற கர்த்தரை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு உங்களை எப்படி பார்க்கணும்னா உங்களுக்குள் இருக்கிற கர்த்தரை மற்றவர்கள் பார்க்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா கையை உயர்த்தி ஆமே சொல்லுங்களேன். ராஜாவின் ஜெய கம்பீரம். என்னாகமம் 23ஆம் அதிகாரத்துல அந்த 16வது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நின்று கொண்டிருந்தான். எடுத்துரைத்து, நல்ல கவனிக்கணும், எதிரியே பாலாக்கே எழுந்திருந்து கேளும், சிப்போரின் குமாரனே எனக்கு செவி கொடும். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமார் அவர் ஒரு மனு புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ.
இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப கூட. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். இதுதான் கர்த்தர் கொடுத்த வார்த்தை. அல்லேலூயா. எதிரி உங்கள் குடும்பத்தை குறித்து இது சாபமான குடும்பம் என்று சொன்னால் நீங்க சொல்லணும், இல்ல, ஏற்கனவே கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். I am already blessed. அல்லேலூயா. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தால் எந்த சாபம் என்னை மேற்கொள்ள முடியாது, பரம்பரை சாபம் என்னை மேற்கொள்ள முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். இந்த 2 வசனத்தை 19, 20 இந்த 2 வசனத்தை நான் எப்படி பார்க்கிறது தெரியுமா? கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை பிழையாம் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பொய் சொல்லுகிறவர் அல்ல. அப்படியே ஆப்போசிட்ல பிசாசு என்ன சொல்லுவான்? அவன் பொய்யே தான் பிரதானமா சொல்லிட்டே இருப்பான். அப்படித்தானே? எதுக்கு எடுத்தாலும் பொய், எதுக்கு எடுத்தாலும் பொய்ய சொல்லி சொல்லி பொய்ய உண்மையாக்குகிறது. இன்னைக்கு தேசத்துல மீடியாக்கள்ல பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா பொய் தான் அதிகமா என்ன செய்யுது, பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். கடந்த நாட்களிலே ஒரு ஊழியக்காரர் சொன்னார், எருசலேம் இஸ்ரவேல் நாட்டில் நான் இருந்தேன். இஸ்ரவேல் நாட்டில் நான் இருக்கும் பொழுது ஒரு ஊழியக்காரர் என்கிட்ட சொன்னார், அங்கிருந்து இன்னொரு நாட்டில் இருந்து ஃபோன் பண்ணி, நீங்க இருக்கிற எருசலேம்ல குண்டுமலை பொழிதுன்னு சொல்லி மற்ற மீடியாக்கள் எல்லாம் சொல்றாங்களே, குண்டுமலை உண்மையா பொழிதான் அப்படின்னு சொன்னார். உடனே அவர் சொன்னார், அந்த ஊழியக்காரர், கொஞ்சம் வீடியோ காலை ஆன் பண்ணுங்க அப்படின்னாராம். வீடியோ காலை ஆன் பண்ணி பார்த்தா ஒரு குண்டு மலையும் இல்லையா. அல்லேலூயா. அப்படின்னா நிறைய சேனல்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க, இப்பொழுது இஸ்ரவேலில என்ன மழை பொழிது சொல்லுங்க, இப்ப இஸ்ரவேலில குண்டு மழை பொழியுது. ஆனால் ஊழியக்காரர் கிண்டலா சொன்னார், நாளைக்கு கொடையை பிடிச்சிட்டு போன குண்டு மழை என்ன செய்து பொழிய போகுதுன்னு. நிறைய இடங்கள்ல பொய் பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய தேவனோ பொய் சொல்லுகிறவர் அல்ல. நம்முடைய தேவன் சத்தியத்தை சத்தியமாய் சொல்லுகிற கர்த்தர். நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. இது கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பது குறித்து பார்க்கிறோம். 21, 22, 23, 24 இந்த 4 வசனத்துல கர்த்தர் நமக்குள்ள எப்படி தெரியுமா இருக்கிறார்? வாசிங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. 22வது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். அவர்களுக்கு என்ன பலன் இருந்தது தெரியுமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலனை கர்த்தர் தந்திருக்கிறார். கை உள்ளவர்கள் அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் எப்படிப்பட்டவர் பார்த்தோம். கர்த்தர் நமக்கு எப்படிப்பட்டவர் தெரியுமா? நம்மோடு கூட இருக்கிறார். 2வது, நமக்கு எப்படிப்பட்டவர் தெரியுமா? கர்த்தர் காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலனை தருகிறார். அடுத்தது, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? 23 சேர்ந்து வாசிங்க, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். நல்ல அல்லேலூயா சொல்லுங்களேன். 3வது, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நமக்கு எந்த குறி சொல்லுதலோ எந்த மந்திரமோ தேவ பிள்ளைகளை தொடவே முடியாது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் செய்வினை செய்தாலும் நமக்கு விரோதமா எழும்பினாலும் முதல்ல நம்மை பார்க்கிறது எதை பார்ப்பாங்கன்னா, நமக்குள் இருக்கிற கர்த்தரை அவர்கள் பார்ப்பார்கள். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த அக்டோபர் மாதத்துல யாக்கோபுவுக்கும் இஸ்ரவேலுக்கும் விரோதமான மந்திரம் இல்லை. அல்லேலூயா. ஐயோ, என் வீட்டில் இந்த பலவீனம் வந்துட்ட, யாரோ ஒருத்தன் மந்திரம் செஞ்சுட்டானோ, யாரோ ஒருத்தன் ஏதோ குறி சொல்லிட்டானோ, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, தேவன் என்னை மறுபடியும் பலப்படுத்துகிறார். ஏனென்றால் கர்த்தர் ஏற்கனவே என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் கண் திறக்கப்பட்ட இந்த பிழையாம் விசுவாசத்தோடு சொல்றாரு, இவர்களோடு கர்த்தர் இருக்கிறார். நீ சாபத்தை சொல்லணும்னு நினைக்கிற, ஆனா என் தேவனோ சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சாபங்களை சொல்லுங்க, சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். யோசேப்பு சொன்னார் தெரியுமா? நீங்களோ தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அந்த தீமையை நன்மையாக முடிய பண்ணினார். அல்லேலூயா. ஒருவேளை எதிரிகள் என்ன செய்தாலும், சத்துரு என்ன செய்தாலும் அதை ஒரு பொருட்டா எடுக்காதீங்க. தேவன் வார்த்தை உள்ளவனை வார்த்தையினால் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்களேன். வார்த்தை உள்ளவனை வார்த்தையினால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதனாலதான் கர்த்தர் வசனத்தை பிழையாம் நாவிலே கொடுத்தார். நான் அடிக்கடி சபையில சொல்லுவேன், எப்பொழுதும் உங்க வாயிலிருந்து எது வரணும்னா வசனம் வரணும். அல்லேலூயா. ஜெபிக்கும் பொழுது உங்க வாயிலிருந்து என்ன வரணும்? வசனம் வரணும்.
அவிசுவாசமான வார்த்தை, ஆண்டவரே நீ இப்படி சொன்னீரே, இது அப்படியே நடக்கட்டும் சொல்லி நம்ம ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. நான் ஒன்று சொல்லட்டுமா? ஒரு சின்ன அட்வைஸ் உங்களுக்கு கொடுக்குறேன், எல்லாரும் கவனிங்க. உங்க வாழ்க்கையை குறித்து நீங்களே ப்ரொஃபெட்டிக்கலா டிக்ளரேஷன் பண்ணணும். அல்லேலூயா. இந்த அக்டோபர் மாதத்துல தீர்க்க தரிசனமாய் நான் சொல்றேன், என் தேவன் என்னை முன்னோக்கி கொண்டு போவார் என்று சொல்லணும். அப்பனா அப்படியே நடக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சாதாரணமா நினைக்காதீங்க. அந்த வார்த்தை விசுவாசித்து சொல்லுகிறவனை கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நேரம் இல்லை, நான் விரைவாய் போகிறேன். கிதியோனினுடைய வாழ்க்கையிலிருந்து அவனுக்குள் இருந்த ஜெய கம்பீரத்தை குறித்து உங்களோட பேச போறேன். கிதியோனுடைய லைஃப்ல இருந்து நியாயாதிபதிகள் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம், அல்ல வாசிக்கலாம். முதல் வசனம் வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது கர்த்தர் அவர்களை எத்தனை வருஷம் கொடுத்தார்? மீதியானியருடைய கையில எத்தனை வருஷம் கொடுத்தாரு? 7 வருஷம் கொடுத்தார். மீதியானியருடைய கை இஸ்ரவேலின் மேல் என்ன செய்தது? பலத்து கொண்டபடியினால் இஸ்ரவேலர்கள் எங்கெல்லாம் ஒளிஞ்சாங்களாம்? மலைகளிலே, குன்றுகளிலே ஒளிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஆண்டவர், நல்லா கவனிங்க, இந்த வார்த்தை எல்லாரும் கவனிச்சுக்கோங்க, எழுதுறவங்க எழுதிக்கோங்க. ஏன் கர்த்தர் மீதியானியருடைய கையிலே இஸ்ரவேலர்களை கொடுத்தார் என்று சொன்னார்? பைபிள் படி சொல்றேன். போன அதிகாரம் நியாயாதிபதிகள் 5 கடைசி வசனத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை வருடம் அமைதலா இருந்தார்கள்? 40 வருஷம். எத்தனை வருஷம்? தெபோராள் நாட்களுக்கு பிறகு 40 வருஷம் அமைதலா இருந்தாங்க. என்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சது நடக்குதோ, நீங்க நினைச்ச காரியங்கள் உங்க வாழ்க்கையில சம்பவிக்குதோ, அப்ப யாருக்கு என்ன வராது? ஜெபம் வராது. நிறைய நேரத்தில் கொஞ்சம் பாடுகள் வந்தாதான் என்ன வருது? ஜெபம் வருது. கொஞ்சம் அங்கங்கே இடி வாங்கினாதான், உத வாங்கினாதான் என்ன வருது? உங்களுக்கு எல்லாம் பெர்ஃபெக்டா இருந்தா யாராவது ஜெபிப்பீங்க? கையை எப்படி காட்டிட்டாங்க நிறைய பேர். அல்லேலூயா. ஒருத்தர் வாயில ஜெபம் வராது. கொஞ்சம் பலவீனம் வந்தோடனே ஐயோன்னு முட்டு போட்டு ஜெபிக்கிறது, கொஞ்சம் சுகவீனம் வந்த உடனே ஜெபிக்கிறது. இஸ்ரவேலர்கள் 40 வருடம் அமைதலா இருந்த பொழுது தண்ணி கிடைச்சது, சாப்பாடு கிடைச்சது, அவர்களுக்கு ஆகாரம் கிடைச்சது, அவர்களுக்கு உடை கிடைச்சது. 40 வருஷம் அமைதலா இருக்கும் பொழுது நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? அவர்கள் ஒவ்வொருவனும் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே பாகாலை கொண்டு வந்தான். எதை கொண்டு வந்தான்? பாகால். 2 தெய்வத்தை கொண்டு வந்தான். ஒன்று பாகால், இன்னொன்று என்னது? அஸ்தரோத். இந்த பாகாலும் அஸ்தரோத் தெய்வத்தை உள்ளே கொண்டு வந்ததினாலே கர்த்தர் என்ன தெரியுமா செய்தார்? இஸ்ரவேல் ஜனங்களை 7 வருடம் யாருடைய கையில ஒப்பு கொடுத்தார்? மீதியானியுடைய கை. இந்த மீதியானியர் யார் என்றால் சத்துருக்கள். சத்துருக்கள் மட்டுமல்ல, எழுதிக்கோங்க, இந்த மீதியானியர்கள் யார் தெரியுமா? கள்ள உபதேசம். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த மீதியானியர்கள் யாரு? கள்ள உபதேசம். இன்னைக்கு நம்ம ஊர்ல சத்தியத்தின்படி பேசாமல் ஆங்காங்கே கள்ள உபதேசத்தை பிரசங்கித்து ஜனங்களை இழுத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு பெயர் மீதியானியர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நான் அந்த கடைசி நாட்கள விசுவாசத்தோட சொல்றேன், இந்த மீதியானியர்கள் சத்தியத்தை புரட்டுன்னு நினைச்சா கர்த்தர் அவர்களை விரட்டி அடிப்பார். அதற்காக தான் தேவன் கிதியோன்களை எழுப்ப விரும்புகிறார். கை உள்ளவர்கள் நல்ல கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். மீதியானியர்கள் யாரு? யாருங்க? கள்ள உபதேசம். இந்த மீதியானியர்கள் என்ன தெரியுமா செஞ்சாங்களாம்? வெட்டுக்கிளிகளை போல எங்க வந்தாங்க? வருவார்களாம். வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் விதை விதைத்து அந்த விதை நல்லா வளர்ந்து விளைநிலமாய் மாறும் பொழுது என்ன செய்வாங்க? அபகரிச்சுட்டு போயிருவாங்க. இதை பார்த்த உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் எதிர்த்து நிற்க முடியாமல் மலைகளிலும் குன்றுகளிலும் அவர்கள் இருந்தார்கள். அப்பொழுது ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்பி அந்த தீர்க்கதரிசி மூலமாய் வார்த்தை கொடுத்ததுக்கு பிறகு கர்த்தருடைய தூதனானவர் கர்வாலி மர தண்டையிலே அவர் வந்து இறங்கி ஒருத்தனை கவனிக்கிறார். அவன் பெயர் என்னவென்றால் கிதியோன். அல்லேலூயா. வாசிக்கலாம் 11வது வசனம். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசிரியனான யோவாசின் ஊரானாகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் என்ன செய்தாரு? கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக எதற்கு சமீபமாய் போரடித்துக் கொண்டிருந்தார்? ஆலைக்கு சமீபமாய் போர். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு கூட்டம் மீதியானியருக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருக்கலாம், ஆனால் நானோ ஒளிந்து கொண்டிருக்க மாட்டேன். நான் போர் அடிக்கிறதை போர் அடித்து கொண்டே இருப்பேன். நல்ல கவனிங்க.
இந்த போர் அடிக்கிறவனை தேடிதான் யார் வந்தா தெரியுமா? கர்த்தருடைய தூதனானவர். மூல பாஷையில நல்ல கவனிங்க, மூல பாஷையில கர்த்தருடைய தூதனானவர் என்றால் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. 2 அல்லேலூயா தான் வருது. கிதியோனை பார்க்க யார் வந்தா? சகோதரர்கள் சொல்லுங்க, கிதியோனை பார்க்க யார் வந்தா? இயேசு கிறிஸ்து வந்தார். கர்த்தருடைய தூதனானவர் யாரை தேடி வந்தார் என்றால் கிதியோனை தேடி வந்தார். கிதியோனை தேடி வந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் கோதுமையை எங்க அடிச்சா? ஆலைக்கு. அது எந்த ஆலை தெரியுமா? கோதுமையின் ஆலை அல்ல. அல்லேலூயா. எல்லாரும் விளங்கிக்கோங்க, இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கோங்க. இவன் கோதுமையை அடித்து கொண்டிருக்கிற ஆலைக்கு சமீபமாய் கோதுமையை அடிச்சு கொண்டிருந்தான். அது எந்த ஆலைனா கோதுமை ஆலை அல்ல, அது திராட்சரசத்தினுடைய ஆலை. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? மீதியானியர்கள் வரும் பொழுது எதை தான் எடுக்க வருவாங்க? கோதுமையை எடுக்க வருவாங்க. அப்புறம் அடுத்து கோதுமை எங்க போகும்? ஆலைக்கு போகும். இவன் ஞானம் உள்ளவனாய் கோதுமையை சரியாய் பிரித்து திராட்சரசத்தின் ஆலையில வைத்து அடிக்கும் பொழுது அங்க மீதியானியர்கள் வரமாட்டாங்க. அதுதான் ஞானம் உள்ள கிதியோன். புரிஞ்சிட்டுனா நல்ல கையை தட்டுங்க. நிறைய பேருக்கு புரியல, சில பேருக்கு இன்னும் புரியல. அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். இவன் ஆலைக்கு சமீபமாய் அடித்துக் கொண்டிருந்தான் கோதுமையை. அது எந்த ஆலைனா திராட்சரசம். எழுதிக்கோங்க, திராட்சரசத்தின் ஆலை. பாஸ்டர் பைபிள் எங்க போட்டிருக்கு? அதுதான் உண்மை. எங்க போட்டிருக்குன்னா ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு வைன் பிரஸ், திராட்சரசம். எபிரேய பதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவன் எந்த ஆலைக்கு சமீபமாய் போரடித்துக் கொண்டிருந்தார் என்றால் திராட்சரசத்தின் ஆலை. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, கோதுமையை போரடிக்கணும்னா எங்க தான் அடிக்கணும்? கோதுமையின் ஆலைக்கு பக்கத்தில் தான் அடிக்கணும். ஆனா ஏன் திராட்சரசத்தின் ஆலைக்கு அடிக்கிறான்னா, மீதியானியர்கள் வந்தா இங்க வரமாட்டான், அந்த ஆலைக்கு தான் வருவான். இப்போ பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் யாரை கவனித்து பார்க்கிறார் என்றால் ஞானம் உள்ளவனை பார்த்து வருகிறார். அல்லேலூயா. இவனுக்குள் இருந்ததுதான் ராஜாவின் ஜெய கம்பீரம். அவன் தன்னை பார்த்தது பயமுள்ளவனாய் பார்த்தான். அப்படிதானே? இன்னைக்கு உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? நீங்க எல்லாம் சந்தோஷப்படுவீங்க. நீங்க உங்களை பார்ப்பது எப்படி தெரியுமா? நான் ஒரு பூனை மாதிரி, நான் ஒரு பயந்தாங்கோழி மாதிரி. கர்த்தர் உங்களை எப்படி தெரியுமா பார்க்கிறாரு? பராக்கிரமசாலியாய் பார்க்கிறார். 2 அல்லேலூயா வருது. இந்த வார்த்தை சொல்லும் பொழுது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நீங்க உங்களை பார்க்கிற மாதிரி கர்த்தர் பார்க்கல, கர்த்தர் உங்களை வேறு விதமாய் பார்க்கிறார். கர்த்தருடைய தூதனானவர் ஒளிந்து கிடக்கிறவன் பக்கத்தில் வந்தாரா? இல்லை. அவர் யார் பக்கம் வந்தாருன்னா, திராட்சரசத்தின் ஆலைக்கு பக்கத்திலே போரடிக்கிற கோதுமையை போரடிக்கிறவன் கிதியோன் நண்டையில வந்தார். அல்லேலூயா. அவரு நம்ம அண்ணன் என்ன செய்றாரு? நம்ம அண்ணன் கிதியோன் என்ன பண்றாரு? அல்ல அடிக்கிறார். ஒரு பக்கம் மீதியானியர் எப்போ வருவான்? இன்னைக்கு அப்படிதானே நடந்துட்டு இருக்கு. அல்லேலூயா. இஸ்ரவேல் தேசத்துல எல்லாம் நல்லா நடந்துட்டு இருக்கு. ஆனா எப்போ குண்டு மழை பொழியும்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா எல்லா வேலையும் கரெக்டா தான் நடந்துட்டு இருக்கு. அல்லேலூயா. கடந்த நாட்கள்ல ஒரு மீடியா, இஸ்ரவேல்ல உள்ள ஒரு மீடியா, இஸ்ரவேல் தேசத்துல என்ன நடந்துட்டு இருக்குன்னு பேட்டி எடுக்க போனாங்க. அப்போ இஸ்ரவேல் தேசத்துல பீச்ல மக்கள் எல்லாரும் நல்லா விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த பீச்ல இருக்கிற ஒருத்தன்ட்ட கேட்காங்க, நம்ம நாட்டுல குண்டு மழை பொழியுது, நீங்க எல்லாரும் பீச்ல விளையாண்டுருக்கீங்களா அப்படின்னு. அது சொல்ல, இது எப்போது நடக்கிறதா? அது நடந்தாலும் நாங்க சேஃப்டியா தான் இருப்போம். ஏன்னா நாங்க இருக்கிறது இஸ்ரவேல்ல, அவங்க சந்தோஷமா வாலிபால் விளையாண்டுருக்காங்க. நீங்க நம்ம நாட்டில் இப்போ அந்த 100 ஏவுகணை வந்துச்சுன்னா நீங்க எல்லாம் போரைய மூடி படுத்து அடப்போம். அப்படி அல்லேலூயா. ஒரு ஏவுகணைக்கு இந்தியா தாங்காது. அவன் 100 ஏவுகணை 200 ஏவுகணையை தாங்கிட்டு எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கான். அல்லேலூயா. மீதியானியர்கள் வருவார்கள், எப்பனாலும் வருவார்கள். அவன் வர வேண்டியது வரட்டும், சத்துரு வர வேண்டியது அவன் எப்பனாலும் வந்தாலும் வரட்டும், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா அதன் மத்தியிலே ஒரு கிதியோன்கள் எழும்ப வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். ஏன் அப்படின்னா, அந்த கிதியோன்களுக்குள்ளதான் ராஜாவினுடைய கம்பீரம் உள்ள இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் நியாயாதிபதிகள்ல அநேக இரட்சகர்களை கர்த்தர் எழுப்பினார். நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஓத்னியேலை கர்த்தர் என்ன செய்தார்? எழுப்பினார். அதுக்கப்புறம் யாரு? நம்ம தெபோராளை எழுப்பினார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப ஆண்டவர் எழுப்பினது யாருன்னா கிதியோனை. அல்லேலூயா. கிதியோன் என்கிற பெயருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஒன் ஹூ கட்ஸ் டவுன், வெட்டுபவன் என்ற அர்த்தம். அல்லேலூயா. இன்னொரு அர்த்தம் என்ன? கிதியோன் என்கிற பெயருக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா வாரியர். அல்லேலூயா, போராடுபவன்
எழுதிக்கோங்க. கிதியோன் என்கிற பெயருக்கு அர்த்தம் என்ன? வெட்டுபவன். இன்னொன்னு என்ன? கிதியோன் என்கிற பெயருக்கு அர்த்தம் வாரியர், அவன் போராடுகிறவன். அல்லேலூயா சொல்லுங்களேன். இதான் கிதியோன். இந்த கிதியோனை தேடி இயேசு கிறிஸ்து வந்து ஆலைக்கு சமீபமாய் போரடித்துக் கொண்டிருக்கிறவனை பார்த்துதான் அவர் சொன்ன வார்த்தை என்ன? நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார். நம்ம ஏற்கனவே என்னாகமம் 23:21 படிச்சோம். கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். இவனுக்கும் கர்த்தர் இயேசு சொல்லுகிறார், உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அதுக்கு பேர் என்ன? அவனோடு கூட ராஜாவின் ஜெய கம்பீரம் கூட இருக்கிறது. அல்லேலூயா. இந்த மாசத்துல உங்களோடு கர்த்தர் இருக்கிறதை சீக்கிரத்தில் உங்க குடும்பமும் தேசமும் காணணும். ஆமீன் சொல்லுங்களேன். எப்பா, இவன் நல்ல ஜெபிக்கிறவன், ஜெபித்து இவன் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்றான, இவனோடு கர்த்தர் இருக்கிறார். ஈசாக்கை பார்த்து எதிரிகள் சொன்னார்கள் தெரியுமா? நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஒரு பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? நான் அவரோடு கூட இருப்பது, அவர் என்னோடு கூட இருப்பது. அல்லேலூயா. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். என் மனசு ஃபுல்லா என் கணவர் தான் அப்படின்னு சொல்றதை விட, என் மனசு ஃபுல்லா என் மனைவி நல்லது, குடும்ப வாழ்க்கை அப்படிதான் இருக்கணும். ஆனா கணவன் மனைவி மனசுக்குள்ள இருந்துட்டு ஏசப்பாவை வெளியே துரத்திட்டீங்கன்னா அங்க ஆசீர்வாதம் கிடையாது. அல்லேலூயா. ஆமா, சில பேர் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுவாங்க, வெளியே போனாலே நான் உங்களை அன்பு கூறுகிறேன், இன்னும் அதிகமாய் லவ் யூ எல்லாம் போடலாம். ஆனா அங்க இயேசு இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. இயேசு முதல்ல முக்கியம், ரெண்டாவது என் கணவன் மனைவி பிள்ளைகள் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. இந்த கிதியோனை குறித்து நம்ம இந்த காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். 3 காரியத்தை மிக விரைவாய் சொல்லுகிறேன். ராஜாவின் ஜெய கம்பீரம் யாருக்குள் இருக்கும் என்று சொன்னால், முதல் குறிப்பை எழுதிக்கோங்க. அந்த வசனத்தை மறுபடி நீங்க வாசிக்கும் பொழுது 11வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியருடைய கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை என்ன செய்தான்? போரடித்தான். அல்லேலூயா. ஆண்டவர் கடந்த ராத்திரி வேளையில என்னோடு இடைப்பட்டது என்னன்னா, ராஜாவின் ஜெய கம்பீரம் யாருக்குள் இருக்கும் தெரியுமா? முதல்ல எழுதிக்கோங்க, வசனத்தை காக்கிறவன். அல்லேலூயா. எதை காக்கிறவன்? those who protect the word of God. எந்த மனுஷன் வசனத்தை காக்கிறானோ, எந்த ஒரு மனிதன் வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறானோ, அவனை தேடி கர்த்தர் வந்து அவனை ஆசீர்வதிப்பார், அவனை பராக்கிரமசாலியாய் கருதுவார். அல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் பைபிளை உண்மையா வாசிக்கிறீங்க? கையை உயர்த்துங்க பாப்போம். பைபிளை எத்தனை பேர் வாசிக்கீங்க? வாசிக்கல அப்படின்னா சத்ரு வந்துருவான். அல்லேலூயா. நீங்க ஒரு நாள் பைபிளை வாசிக்காட்டினாலும் யார் வந்துருவான்? ஏன்னா இந்த வேத வசனம் நம்ம கையில கொடுக்கப்பட்ட ஒரு ஜீவன். இந்த வார்த்தையின் முக்கியத்துவத்தை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளணும். இன்னைக்கு என்ன ஆயிட்டு தெரியுமா? வசனம் வாசிக்கிறதுக்கு போன் வந்துட்டு, அடுத்தது என்ன, ஐபேட் வந்துட்டு வீட்டுக்கு. பிரதர் வசனம் வாசிக்கிறேன், நான் என் ஆஃபீஸில் போய் என்ன செஞ்சுருவேன்? வாசிடுவேன். எப்படி வாசிப்பீங்க? ஃபோனில் என்ன இருக்கு? தயவு செய்து இந்த ஃபோன் ஆப்பெல்லாம் தூக்கி இன்னைக்கே டெலீட் பண்ணிடுங்க. இந்த வேத வசனத்தை தாளில் வாசிங்க. அல்லேலூயா. நான் ஒன்று உங்கள்கிட்ட சொல்கிறேன், எல்லாரும் கவனமாக கேளுங்க. இன்னும் பல தேசத்தில் இந்த வேதாகமம் இல்லை. தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? எந்தெந்த நாடுல இல்லை தெரியுமா? இந்த வேதாகமம் எந்தெந்த நாடுல இல்லை? சைனால கிடையாது, நார்த் கொரியாக்குள்ள இந்த வேதாகமம் உள்ள போக முடியாது. இன்னும் பல நாடுகளிலே இந்த வேதாகமத்திற்கு தடை. இன்னும் சொல்லணும்னா சவுதி அரேபியாவில் அப்படி இருந்தது. இன்றைக்கு நான் விசுவாசத்தோடு சொல்றேன், இந்திய தேசத்துல என்ன ஆட்சி மாறினாலும் ஏதாவது சட்டம் வந்திருக்கா பைபிள் வைக்க கூடாதுன்னு. ஆனா இப்படிப்பட்ட தேசத்துல பைபிளை கர்த்தர் கையில கொடுத்திருக்கிறான்னா, இதை முத்தமிட்டு ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வாசிக்கிறவனை தான் பராக்கிரமசாலியா பார்ப்பார். வசனத்தை மறந்தால் அவர் நம்மை, சொல்லுங்க, சந்தேகமே இல்லை, வசனத்தை மறந்தால், தம்பி சும்மா கேலண்டர் இருக்கிற வசனத்தை வாசிக்காத, பைபிளை எடுத்து வாசி. நான் ஒரு வீடியோவை சின்ன வயசுல பார்த்தேன். சைனா தேசத்துல ஒருத்தர் பெட்டி பெட்டியா புதிய ஏற்பாடை கொண்டு வந்து ஒரு இடத்துல வைக்கிறார். ஜனங்கள் எல்லாரும் ஓடி அழுது அந்த புதிய ஏற்பாடை கட்டி பிடிச்சு அழுது வாசிக்கிறாங்க. சைனால நடந்த சம்பவம். இன்னைக்கு வீட்டில் பைபிள் அப்படியே வாசிக்கிறோம். தூசி பட்டு இங்க இருந்து எடுக்கிறாங்க.
அலமாரியிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை எடுத்துட்டு நான் கூட கையை தூக்க சொல்ல மாட்டேன். எத்தனை பேர் போன வாரம் பைபிளை வச்சு இந்த வாரம் கரெக்டாக எட்டு வந்தீங்க அப்படிங்கிறது நீங்களே மனசில் வச்சுக்கோங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் வசனத்தை நேசிக்கிறவர்களை தான் தொடுவார். பாஸ்டர், அதுக்கும் கிதியோனுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கூட்டம் ஒளிந்து கொண்டிருந்தது. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த மீதியானியர்கள் என்றால் யாரு? கள்ள உபதேசம். கள்ள உபதேசம் யாரை தேடி வந்துச்சு? கள்ள உபதேசம் யாரை தேடி வந்துச்சு சொல்லுங்க? அந்த விளை நிலங்கள் என்ன? கர்த்தருடைய வார்த்தை. இப்போ இந்த கோதுமையாகிய கர்த்தருடைய வார்த்தையை ஒரே ஒரு மனுஷன் தான் காக்கிறான். அவனை தேடிதான் கர்த்தர் வருகிறார். அப்ப எத்தனை கள்ள உபதேசங்கள் தேசத்துல எழும்பினாலும் நீங்க எதை காக்க வேண்டும் என்றால் சத்தியத்தை காக்கிறவர்களா இருக்க வேண்டும். சத்தியத்துக்காக நிக்கணும். நீங்க அப்போஸ்தலர் புத்தகத்துல வாசி பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல எழுப்புதல் எப்படி தெரியுமா வந்துச்சு? வசனம் பெருகினது, எழுப்புதல் வந்தது. அல்லேலூயா. எது பெருகணும்? வசனம். கையை உயர்த்தி சொல்லுங்க, உங்க கையில் இருக்கிற எது பெருகணும்? The word of God. நான் அந்த கோதுமை எதற்கு அடையாளமா சொல்றேன் தெரியுமா? வசனத்திற்கு அடையாளமா சொல்றேன். யாருக்கும் இந்த கிதியோன் பயப்படல, அவன் வசனத்தை காக்கிறான். இப்ப நீங்க எப்படி காக்கணும் வசனத்தை? தினந்தோறும் இந்த வசனத்தை வாசித்து உங்கள் இருதயத்துல சேகரித்து வைக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு மனப்பாடமா வசனம் தெரியும்? மனப்பாடம் பண்றீங்களா? சங்கீத புஸ்தகம் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் தியானிக்கிற வசனம் உள்ள ஏறுதா? உள்ள மனப்பாடமா வசனம் தெரியணும். அல்லேலூயா. சில பேருக்கு மனப்பாடமா ஒண்ணு தெரியும். என்ன தெரியுமா? போன வருஷம் அந்த அக்கா பேசின அந்த வார்த்தை மனப்பாடமா? கண்டிப்பா சொல்றேன், நிறைய பேருக்கு அந்த வார்த்தை மட்டும் கரெக்டா மனப்பாடமா இருக்கும். நேத்துக்கு அந்த அக்கா என்கிட்ட பேசின அந்த வார்த்தை மனப்பாடமா இருக்கும். வசனம் சொல்லுங்க சிஸ்டர். போன வாரம் பாஸ்டர் என்ன செய்தி கொடுத்தாரு? போன வாரம் பாஸ்டர் கொஞ்சம் இருங்க, நான் குறிப்பை பார்த்துட்டு வரேன். வசனம் தான் ஞாபகத்தில் இருக்கணும். வசனம் உங்க இருதயத்தில் இருக்கணும். இவன் என்ன செய்தான் என்றால் போரடித்தல் என்பது என்ன? வேறு பிரித்தல். எல்லா பதரையும் தள்ளிவிட்டு மீதியானியர்கள் வந்தாலும் பரவாயில்லை, நான் அதை சேர்த்து கொண்டே இருப்பேன். ஆண்டவர் சொல்லுகிறார் வேதவசனத்தில், இந்த கடைசி நாட்கள்ல எந்த பஞ்சம் வரும் சொல்லப்பட்டிருக்கிறது? வசனத்தை கேட்க கூடாதபடி உள்ள ஒரு பஞ்ச காலம் என்ன செய்யும்? வரும். தேவ பிள்ளைகள் இந்த பஞ்சத்துல மாட்டிடக்கூடாது. இன்றைக்கே இந்த வசனத்தை நல்லா படிச்சு தியானிச்சு இருதயத்துக்குள்ள சேகரிச்சீங்கன்னா மீதியானியர்களை உங்களை கொண்டுதான் கர்த்தர் முறியடிப்பார். அந்த கள்ள உபதேசங்களை உங்களை கொண்டுதான் கர்த்தர் மேற்கொள்ள செய்வார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப வசனத்தை காக்கிறவன் அண்டையில கர்த்தருடைய தூதனானவர் வந்து சொன்ன வார்த்தை என்ன? பராக்கிரமசாலியே. இன்றைக்கு வசனத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அதை தியானிக்கிறவரும் ஆகிய உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்ற வார்த்தை, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 108 12 13 யாராவது வாசிங்க. சங்கீதம் 108 12 13. பிரைஸ் தி லார்ட். 108 12 13. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய விருதா, தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவாராக. அல்லேலூயா. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி. சில பேர் உங்களுக்கு உதவி செய்வன் வருவான், அவன் உதவி கூட போயிடும். ஆனால் தேவனால தான் உங்களுக்கு பராக்கிரமம் கிடைக்கும். எந்த இடத்திலும் கிதியோன் யாரையும் கூப்பிடல, ஒளிஞ்சு கிடக்கிறவன் அவன் கூப்பிடல, தன்னந்தனியாய் போராடுகிறான். இன்றைக்கு நான் விசுவாசத்தோடு சொல்றேன், இந்த அப்போஸ்தல திருச்சபை வசனத்திற்காக நிக்கணும். நாம ஒவ்வொரு வசனத்துக்காக நிக்கணும். எத்தனை உபதேசங்கள் தேசத்துல வந்தாலும் நீங்க சொல்லணும், சத்தியம் சத்தியமே என்று நிக்கணும். அவர்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுவார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? வாசிங்க. நியாயாதிபதிகள் 6ல, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அடுத்தது, அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேடு. கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானின் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். இதுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன். போர் அடிக்கிறவனுக்குள்ளேயும் வசனத்தை சேகரிக்கிறவனுக்கு உள்ளே என்ன இருக்கு? பயம். அல்லேலூயா. வசனத்தை படிச்ச உடனே எல்லாருக்கும் படபடபடன்னு எல்லாம் வந்துடும் இல்லை. வசனத்தை படிச்சு உள்ள நல்ல தைரியமா சேர்க்கிறவனுக்குள்ள என்ன? ஆண்டவரே, எங்களை மீதியானின் கையில, ஆண்டவரே, நான் நல்லா தானே சபைக்கு வந்தேன்,
நான் நல்லா தானே பைபிள் படித்தேன், ஆனால் என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை மட்டும் மாற மாட்டேங்க. கர்த்தர் அவனுக்கு கொடுத்த பதில் என்ன? அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானீரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று கர்த்தர் சொன்னார். நல்ல அல்லேலூயா சொல்லுங்களேன். காலை வேளையில் உங்களுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தை, இதை பிடிச்சு கொள்ளுங்க. உனக்கு வேறொரு பலன் வர வேண்டாம், உனக்கு இருக்கிற இந்த பலன் போதும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த பலன் போதும். ஆமென். இன்னும் 2 பாட்டில் பூஸ்ட் குடிச்சாதான் பலன் வரும்னா வராது. உங்களுக்கு இருக்கிற இந்த பலன் போதும். அல்லேலூயா. பிலதெல்பியா சபையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உனக்கு இருக்கிற இந்த கொஞ்ச பலத்திலே நீ உண்மையா இருந்ததினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட முடியாது. ஆண்டவர் கிதியோன்ட்ட சொன்னது, நான் வேற ஒரு பலத்தை உனக்கு கொடுக்க போறேன்னு சொல்லல. உனக்கு இருக்கிற இந்த பலம், அதனுடைய அர்த்தம் என்ன? நீ ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல மீதியானியர்களை முறியடிப்பாய். அவன் சொல்றான், ஆண்டவரே என் குடும்பம் மனாசேயில சின்ன குடும்பமோ பெரிய குடும்பமோ அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை, நான் உன்னோட கூட இருந்தால் மீதியானியர்களை முறியடிப்பாய். ஏன்னா உனக்குள்ள இருப்பது ராஜாவின் ஜெயகம்பீரம். ராஜாவின் ஜெயகம்பீரம் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? துதிப்பது என்று அர்த்தம். அல்லேலூயா. உங்களுக்குள்ளே ராஜாவினுடைய துதி எப்பொழுதும் இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப முதல் காரியம், வசனத்தை காக்கிறவனோடு ராஜாவின் ஜெய கம்பீரம் இருக்கிறது. 2வது எழுதிக்கோங்க சீக்கிரமா, இதை கிதியோன் தான் பார்க்க போறோம். வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவனோடு ராஜாவின் ஜெய கம்பீரம் இருக்கிறது. அல்லேலூயா. முதல்ல வசனத்தை என்ன செய்யணும்? காக்கணும். வசனத்தை காக்கணும் என்ன செய்யணும்? வசனத்தை சேகரிக்கணும். அல்லேலூயா. டெய்லி வசனத்தை உங்க இருதயத்துல சேர்த்து வச்சுட்டே இருக்கணும். 2வது, those who obey the word of God, யார் வசனத்திற்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களோடு கூட ராஜாவின் ஜெய கம்பீரம் இருக்கு. வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 25-26 வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் அவனுக்கு எப்படி வெளிப்பட்டார் என்றால், யெகோவா ஷாலோம். அல்லேலூயா. யெகோவா ஷாலோம் என்றால் சமாதானத்தின் தேவன். சமாதானத்தின் தேவன் அவனுக்கு வெளிப்பட்டு அவனை பார்த்து சொல்றார், இப்ப நான் உன்னோடு கூட இருக்கேன், ஆனால் இன்று ராத்திரியிலே நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உன் வீட்டில் இருக்கக்கூடிய பாகால முதல்ல உடைக்கணும். அல்லேலூயா. ஏற்கனவே சொன்னேன், ஹிஸ்டரி சொன்னேன். 40 வருஷம் இஸ்ரவேலர்கள் அமைதியா இருக்கும்போது வீட்டுக்குள்ள என்ன கொண்டு வந்துட்டாங்க? சில பேர் வீட்டில் சமாதானமா இருக்கும்போது ஜபம் இல்லாததுனால சமாதானமா வீட்டில் இருக்கும்போது வீட்டுக்குள்ள கண்டது கழுது உள்ள வந்துடும். இன்னைக்கு வெளியில விடுதலையோட என் வீட்டுக்குள்ள ஒரு விடுதலை வேணும். கொஞ்சம் இதை விலைக்கு பேசட்டுமா? ஆண்டவர் இடைப்படுவார் நம்புறேன். இங்க துள்ளி குதிக்கிறது இல்ல, வீட்டுக்குள்ள விடுதலை வேணும். அல்லேலூயா. இங்க துள்ளி குதிச்சு அக்கினி அபிஷேகம் அந்நிய பாஷை எல்லாம் இங்க பேசிட்டு வீட்டுக்குள்ள போய் பாகாளி தெய்வத்தை போல தேவையில்லாததை பேசி வீணானதை பேசி ஒருத்தருக்கு சண்டை போட்டீங்கன்னா வீட்டுக்குள் பாகால் இருக்கிறது. பாகால் உடைக்கப்படணும். பாவம் வீட்டுக்குள்ள இருந்து உடைக்கப்படணும். அல்லேலூயா. வெள்ளிக்கிழமை நான் ஒரு சத்தியத்தை சபையில சொன்னேன். ஒருவருக்குரிய குற்றங்களை ஒருவர் என்ன செய்யுங்க? அறிக்கை செய்யுங்க. ஒருவருக்கு ஒருவர் குற்றங்களை அறிக்கை செய்வீர்களே ஆனால் உங்களுக்குரிய விடுதலை வெளியிலிருந்து அல்ல, உள்ளே இருந்து வரும். என்னைக்குமே வெளியிலிருந்து விடுதலை வரக்கூடாது, உள்ள இருந்து வெளியே வரணும். சில பேர் நினைக்காங்க கை கால் சுகம் கிடைச்ச உடனே விடுதலை கிடைச்சது. இல்ல பிரதர், மனசு சுகம் கிடைச்சா வெளியில சுகம் வந்துடும். ஆண்டவர் சொல்றார் கிதியோனை பார்த்து, கிதியோனே உன்னை கொண்டு நான் செய்ய போறேன்னா நீ முதல்ல செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உன் வீட்டுக்குள் இருக்கிற பாகால முதல்ல உடைக்கணும். அல்லேலூயா. ஆனா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன் கஷ்டம்? அந்த பாகால வச்சது யாரு தான்? அவன் குடும்பத்தார் தான், அவங்க அப்பா தான். இன்னொன்னு என்ன, அந்த தேசத்தில் இருக்கிற அவ்வளவு பேரும் பாகாலை என்ன செஞ்சாங்க? வணங்கிட்டு இருக்காங்க. இப்போ இவனுடைய எண்ணம் எல்லாம் என்ன தெரியுமா? நான் நைட்டா உடைச்சிட்டா எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க? எதிராக எழும்பிடுவாங்களே. ஆண்டவர் சொல்லிட்டார், நீ உடைக்கிறது மட்டும் இல்ல, அந்த பாகாலின் பலிபீடத்தை உடைச்சு எனக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டணும்.
இதே செய்தியை நம்ம சபையில முன்னாடி நான் கொடுத்திருக்கிறேன். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? சில பேருடைய வாழ்க்கையில பாவத்தின் பலிபீடம் உடைக்கப்பட்டால் மட்டும் இல்ல, அதன் மேல கர்த்தருடைய பலிபீடம் கட்டப்படணும். அப்பதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. இன்னைக்கு உள்ளத்துக்குள்ள ஏதோ ஒரு தேவையில்லாத பலிபீடம் உள்ள இருந்ததுன்னா அது எல்லாம் இன்னைக்கு உடைக்கப்படணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனாலதான் வீட்டிலிருந்து ஒரு ரட்சிப்பு வரணும். ஏசப்பா சகேயுவை பார்த்து என்ன சொன்னார் சொல்லுங்க? இந்த வீட்டுக்கு என்ன கிடைச்சது? 10,000 கோடி கிடைச்சதுன்னு சொன்னாரா? சொல்லுங்க. எல்லாரும் சகோதரர்களா ரொம்ப அமைதியா இருக்கீங்க. சகேயுவை பார்த்து இயேசு என்ன சொன்னார்? இந்த வீட்டுக்கு இன்னைக்கு என்ன வந்துச்சு? அப்ப நான் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? தேங்க்யூ லார்ட். நான் இந்த வார்த்தை எடுத்துட்டு வரல, ஆவியானவர் தெளிவா இடப்படுறார். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அவர்கள் சொல்லாமலேயே நீ பாவத்தை அறிக்கை செய்து 2 4 கொடுக்க சொன்னல, அப்பொழுது எங்க இருந்து ஹீலிங் தொடங்குன? வீட்டில இருந்து ஹீலிங் தொடங்குது. ஹalleluya. யார் உன்னை ஃபோர்ஸ் பண்ணல. நீ 2 கொடுத்து 4 யாரு சொல்லல. எல்லாரும் உன் மேல கோவத்துல இருக்காங்க. நீ பாவம் செய்யற, நீ கடன் வாங்கிட்ட, நீ அதிகமா காசு வாங்கிட்ட, ஜனங்கள் எல்லாரும் உன் மேல கோவமா இருக்காங்க. ஆனா இப்ப அவன் சொல்றான், நான் யாரிடத்திலாவது 2 வாங்கி இருந்தால் 4 திருப்பி கொடுத்துறேன். சொன்ன உடனே ஆண்டவர் என்ன தெரியுமா? எப்பா இவன் என் பிள்ளை நல்லா சொல்லிட்டான், உன்னப்பா வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாவா அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. ஏசு அடுத்த நிமிடம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? Today your home will be saved. உன் வீட்டுக்குள் ரட்சிப்பு வந்தது. அதனுடைய அர்த்தம் என்ன? இனி உன் வீட்டுக்குள்ள எந்த பாவமும் இல்ல. உன் வீட்டுக்குள்ள எந்த பாவமும் இல்லைன்னா அடுத்த அர்த்தம் என்ன தெரியுமா? உன் வீட்டை கர்த்தர் மேல உயர்த்த போறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். உன் வீட்டை கர்த்தர் உயர்த்த போகிறார். நிறைய பேர் வீட்டில் ஏன் உயர்வு இல்லைன்னா வீட்டுக்குள்ள தேவையில்லாத பாவம் இருக்கு, அதை வெளியில உடைச்சிடணும். அல்லேலூயா. கோபமோ மூர்க்கமோ வீட்டுக்குள்ள தேவையில்லாதது இருக்குமே, ஆனால் உடைச்சிடணும். சில பேர் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க, பாரம்பரியத்தை விட்டுருக்க மாட்டாங்க. போயிட்டு ஒரு சிலையை வாங்கிட்டு வந்து, அது என்ன மாதா சிலையோ எந்த சிலையோ வீட்டுக்குள்ள எங்கேயாவது கிச்சன்ல எங்கேயாவது இருந்தா தூக்கி அடிச்சு உடைச்சிருங்க. அல்லேலூயா. இன்னொன்று சில பேர் கூட்டம், அந்த கூட்டம் எப்படி தெரியுமா? இன்னும் அந்த கூட்டம் வேற லெவல் கூட்டம். ஏசப்பா போட்டோ வாங்கி வைக்கிறது, அப்படி ஒரு ஹார்ட் இருக்கும். அது ஏசப்பா இல்ல, அது சாபம். அல்லேலூயா. அக்டோபர் மாசத்துல பாஸ்டர் பயங்கரமா ஆசீர்வாதத்தை பேசுவார் நினைச்சோம். வீட்டுக்குள்ள இருக்கிற காரியங்கள் எல்லாம் உடைக்கப்படணும். ஒரு வீட்டுக்கு நான் ஜெபிக்க போயிருந்தேன் ஒரு 8 9 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு பையன் என்னை கூட்டி போயிருந்தான். வீட்டுக்குள்ள போறேன், ஜெபிக்கவே முடியல என்னால. அப்போ அந்த வீட்டுக்குள்ள போனா எல்லா இடமுமே விக்கிரக போட்டோ. ஒன்னே ஒன்று சொன்னேன், உங்க வீட்டுக்கு விடுதலை வேணும், அந்த போட்டோ எல்லாத்தையும் என்ன செஞ்சிருங்க, தூக்கி வெளியில எரிஞ்சிருக்கேன் அப்படின்னு. அல்லேலூயா. இன்னைக்கு தேவையில்லாத போட்டோக்களும் தேவையில்லாதது வீட்டுக்குள்ள வைக்க கூடாது. நான் போட்டோ மட்டும் சொல்லல, ஆவிக்குரிய ரீதியில எதுவும் உங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. ஆண்டவர் எதை பார்த்தார் தெரியுமா? உன்னை கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்ய போறேன். 2வது நீ என் வசனத்துக்கு என்ன செய்யணும்? நீ வசனத்தை நல்லா சேர்க்கிற, நீ வசனத்தை நல்லா படிக்கிற, குயிஸ் வந்தா வசனத்தை நல்லா கேட்கிற, சேர்த்துட்ட. 2வது என்ன? ஒபே பண்ணணும். ஒபேல தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. ஏன் தெரியுமா? கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் கீழ்ப்படி. ஆனா அதை செஞ்சுட்டாலும் அடுத்த விடுதலை. அல்லேலூயா. அதை செய்யறதுக்கு என்ன செய்யணும்னா தாமதிக்க கூடாது, இரவோட இரவா செய்யணும். அல்லேலூயா. அதனாலதான் அவன் என்ன செஞ்சான்? 27 அப்பொழுது கிதியோன் தன் வேலையாட்களில் 10 பேரை சேர்த்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தான். அவன் தன் தகப்பன் குடும்பத்தாருக்கும் அந்த ஊர் மனுஷருக்கும் பயப்பட்டபடியினாலே அதை பகலிலே செய்யாமல், ஒருவேளை எல்லாருக்கும் பயந்தாலும் செய்யறத செஞ்சான். அல்லேலூயா. இரவுலையாவது என்ன செஞ்சுட்டான்? உடைச்சிட்டான். ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா அது தேவனுடைய பார்வையில ஒரு தடை. அல்லேலூயா. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டத்தில் சொன்னேன், எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. கடன் வாங்கினா அந்த கடனை என்ன செய்யணும்? கொடுத்துடணும். அதுவும் கர்த்தர் பார்வையில தடையாய். சில பேர் அப்படியே பயங்கரமா ஜெபம் பண்ணுவாங்க. போன வாரம் தான் 10,000 ரூபாய் கடன் வாங்கி கொடுத்துருக்க மாட்டான், அவன் வீட்டு வாசல தட்டிட்டு இருப்பான். இவங்க ஊக்கமா ஜெபம் பண்ணுவான். கடனை கொடுங்க முத. ஒரு தேவ மனிதன் சொன்னார், மீன்பிடி அவர் தொழில் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஒருத்தர் 5 லட்சம் வாங்கிட்டாங்க. நாளடைவில் அந்த 5 லட்சத்தை கொடுக்க இவரு மறந்துட்டார், அவரும் என்ன செய்யல, கேட்கல. இவர் ஊழியக்காரர் ஆயிட்டார். அப்போ ஒரு நாள்
அந்த 5 லட்சம் கொடுத்தவருடைய வீட்டுக்கு போய் அவர் ஜெபிக்க போய் அவர் ஆசீர்வதிக்கல, அவர் அனுப்பிவிட்டார். இப்போ இவர் ஊழிய நாட்கள்ல ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது, இப்போ அந்த நபர் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறார். ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு நாள் இவர் கார்ல போகும்பொழுது இடைப்பட்டார். என்ன இடைப்பட்டார் தெரியுமா? நீ 8 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின அந்த 5 லட்சத்தை போய் கொடுன்னு சொன்னார். எத்தனை 8 வருஷத்துக்கு நம்ம ஆட்களா இருந்தா அந்த 5 லட்சம் அவர் மறந்துட்டா நம்ம அப்படியே போயிடுவோம். ஒருவேளை அவர் நமக்கு கிருபையா கொடுத்துருக்காரு நம்ம நினைச்சுக்கிடுவோம். அவர் உண்மையில 5 லட்சத்தை நீனே வச்சுக்கோன்னு சொன்னா வச்சுக்கணும். ஒரு நாள் ஆண்டவர் கார்ல போகும்பொழுது இவரோட பேசினாராம், நீ அந்த 5 லட்சத்தை போய் என்ன செய், கொடு. ஏன் தெரியுமா? அந்த 5 லட்சம் கூட பிரசன்னத்துக்கு தடையா இருக்கும். பாஸ்டர் அப்படின்னா 500 ரூபாய் கடன் வாங்கினா அதுவும் தடை தான். போன வாரம் போனை போட்டு இப்போ கடன் வாங்கும் போது மட்டும் இனிக்கும், அக்கா ஒரு 10,000 ரூபாய் சென்ட் பண்ணி கொடுங்க, நான் அடுத்த வாரம் தரேன். அடுத்த வாரத்துக்கு அப்புறம் பைசா இங்கிருந்து சென்டே ஆகாது. வாங்கும் போது இன்னைக்கு, கொடுக்கும் போது கசக்கு. இந்த கடன் உள்ள ஆட்கள் எல்லாம் தயவுசெய்து கொடுத்துருங்க. எல்லா கடைகளையும், கறி கடையில் எல்லா கடையிலும் போட்டிருக்க கடன் அன்பை அதை வாசிக்கிறதோட சரி. கறி கடைக்காரன் கூட கடன் வச்சுட்டு வர்றாங்க. அல்லேலூயா. இன்னும் சில கடைகளில் நான் சில கடைகளுக்கு போகிறதுனால சொல்கிறேன், சில கடையில் போனால் அவன் நோட்டில் எழுதிட்டே இருப்பான். தேங்காய்க்கு எழுதுவான், எல்லாத்துக்கும் எழுதி இவன் உண்மையில கொடுக்கானே தெரியாது நமக்கு. தேவ பிள்ளைகள் நம்ம சபைக்கு வர சத்தியத்துக்கு கடனை கொடுத்துருங்க. கடனே மூலம் வாங்காதீங்க. அப்புறம் அந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்? நீயோ கடன் கொடுப்பாய், நம்ம என்னது நானோ கடன் வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நீயோ கடன் கொடுப்பாய், கடன். இப்போ அந்த ஊழியக்காரர் என்ன தெரியுமா செய்தாரு? உடனே அவருடைய வீட்டுக்கு போய் தன்னுடைய அப்பா அம்மாட்ட சொல்லி 5 லட்சத்தை நான் உடனே கொண்டு போறேன். அப்பா அம்மா கிட்ட ஏன் உடனே 5 லட்சம்? இல்லை, நான் அவருக்கு போய் கொடுக்கணும். உடனே 5 லட்சத்தை அவங்க சேர்த்து அந்த ஊழியக்காரர் மனைவியும் ஒரு 8 வருஷத்துக்கு முன்பதாக கடன் வாங்கினவருடைய வீட்டுக்கு போய் கையில் அந்த 5 லட்சத்தை கொடுத்தாங்களா. அவங்க ஏன் அந்த 5 லட்சத்தை அவங்களுக்கே புரியல. அதுக்கப்புறம் சொன்ன உடனே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா. அதை அவங்க வாங்கி பிற்பாடு இவர்களை ஆசீர்வதித்தார்கள். இப்போ ஆண்டவருக்கும் சமாதானம், உங்களுக்கும் சமாதானம். நான் வெள்ளிக்கிழமை சொன்னேன், இந்த இப்படி கடன் வாங்கின ஆட்கள்லாம் போய் தயவுசெய்து நீங்கள் நைட்டு மனம் திரும்பிங்கன்னு சொன்னேன். உண்மையிலே 100 ரூபா கடன் வாங்கினாலும் கொடுத்துருங்க, அது கூட தடையா இருக்கக்கூடாது. அதனால தான் மோசே அது என்னது முச்செடி நடுவில் வரும் பொழுது ஏசப்பா அவனை கூப்பிடும் பொழுது உன் பாதரட்சை என்ன செய், கலட்சி போடு. அதனுடைய அர்த்தம் என்ன? பாதரட்சை அளவு கூட பாவம் இருக்கக்கூடாது. லேலூயா. தேவ பிள்ளைகள் கடன் வாங்கினாலும் கடன் என்ன செஞ்சிருங்க, கொடுத்துருங்க. கடன் வாங்கணும் நான் மோட்டிவேட் பண்ணல, நீங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சில பேருடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா? வெளியில ரொம்ப அப்படி டை கட்டிட்டு பயங்கரமா, ஆனால் கடன் எக்கச்சக்கம் வாங்கியிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? வெளியில டை கீழம் போட்டு நல்லா அப்படி காரில் வந்து இறங்க, கடன் மட்டும் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் 15 லட்சம் 5 லட்சம். தயவு செய்து இந்த கடன் வாங்கிறத தயவு செய்து விட்டுருங்க. இருக்கிறதுல போதும் என்று இருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். பாகாலினுடைய அந்த காரியத்தை நைட்டோட நைட்டா உடைச்சான். கீழ்ப்படிஞ்சதுனால கிதியோனின் மேல ஆவியானவர் வந்து இறங்கினார். அல்லேலூயா. 3வது ஒரே ஒரு வசனம், இதை மட்டும் சொல்லி முடிக்க போறேன். 2வது வசனத்துக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படுகிறவனுடைய வாழ்வில் ராஜாவின் ஜெயகம்பீரம் உண்டு. 3வது வசனத்தை வெளிப்படுத்துகிறவனுடைய வாழ்வில் ராஜாவின் ஜெயகம்பீரம் உண்டு. அல்லேலூயா. நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. ஒவ்வொருவனுடைய கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவட்டி என்ன செஞ்சார்? கொடுத்து. அல்லேலூயா. இப்போ எத்தனை பேர்? 32,000 பேர் இருந்தவர்கள் மத்தியில இப்ப எத்தனை பேர் கர்த்தரை எழுப்பினார்? வெறும் 300 பேர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ரொம்ப பெருக்கம் தேவையில்லை, கொஞ்சம் பேர் இருந்தாலும் கர்த்தர் அவர்களுக்கு போதும். அல்லேலூயா. 300 பேரை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய முடியும். இந்த 300 பேரை தெரிந்து கொண்டது, அந்த கதை உங்களுக்கு தெரியும். 300 பேரை எப்படி தெரிந்து கொண்டாங்க? 300 பேரை தெரிந்து கொண்டதுக்கு பிறகு கிதியோனும் அவனுடைய சேனைகளும் ஆயத்தமா இருக்காங்க, இவரோடு யுத்தம் பண்ணணும். அப்ப கர்த்தர் எதிரிகளுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து, ஒரு வாட்கோதுமை அப்பம் வந்து நம்முடைய சேனையை வந்து என்ன செய்யும்? முறியடிக்க போது. அது யாருடைய பட்டயம் தெரியுமா? கிதியோனினுடைய பட்டயம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆரம்பத்திலிருந்து இப்போது வரைக்கும் கிதியோனோடு கூட இருந்தது என்னது? வசனம். அல்லேலூயா. யோசேப்பினுடைய வாழ்க்கையில 17 வயதிலிருந்து 30 வயது வரைக்கும் அவனை உயர்த்தினது வசனம். உங்க பிள்ளைகளையும் உயர்த்த போகிறது கர்த்தருடைய வசனம் தான். அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களே? இப்ப இங்க எப்படி யுத்தம் பண்ணணும் தெரியுமா? மீதியானியர்களையும் கிழக்கத்தி புத்திரர்களையும் நீ முறியடிக்கணும்னா
நீ என்னென்ன செய்யணும். கர்த்தர் அதான் தெளிவா சொல்றாங்க. 300 பேரை 3 படைகளா வகுத்து ஒவ்வொருவருடைய கையிலும் எது கொடுக்கணும்? ஒரு எக்காலம். அடுத்தது வெறும் பானை. அந்த பானைக்குள் என்னது? தீவட்டி. இது எதுக்கு அடையாளம் தெரியுமா? தீவட்டி வெளிச்சம். எதற்கு அடையாளம்னா வேதம். அல்லேலூயா. இப்போ ஒன்று சொல்றேன், வசனத்தை சேர்த்தாச்சு, 2வது வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சாச்சு, 3வது நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? வசனத்தை வெளிப்படுத்தணும். எப்படி வெளிப்படுத்தணும்? இந்த சரீரம் மண் பாண்டம், இந்த சரீரத்திற்குள் வசனம் இருக்கணும், எனக்குள் இருக்கணும். அல்லேலூயா. பைபிள்ல கொரிந்தியருக்கு பவுல் எழுதும்போது சொல்றார், இந்த மண் பாண்டத்திற்குள்ளே நீங்கள் கிறிஸ்துவை பெற்று இருக்கிறீர்களே. அல்லேலூயா. சொல்ல மாட்டேங்கீங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்சது தெரியுமா? அந்த மண் பாண்டத்துக்குள்ள எதை வச்சாங்க? தீவெட்டிய. இப்ப தீவெட்டி தெரியுமா தெரியாதா? முதல்ல தீவெட்டி தெரியுமா தெரியாதா? தெரியாது. எதுதான் தெரியும்? மண்பாண்டம். இப்போ உங்களுக்கு ஒன்று சொல்றேன், ரெடியா இருந்துக்கோங்க, கையை தட்டு ரெடியா இருந்துக்கோங்க. உள்ள இருக்கக்கூடிய வெளிச்சம் வெளியில் உள்ளவங்களுக்கு சில டைம் தெரியாம இருக்கலாம். ஆனா ஒண்ணு அவங்களுக்கு எப்ப தெரியும் தெரியுமா? நான் உடைக்கப்படும் பொழுது வெளிச்சம் தெரியும். இந்த வார்த்தையை பிடிச்சவங்க மாதிரி நல்ல கையை தட்டுங்க பாப்போம். நான் உடைக்கப்படும் பொழுது வெளிச்சம் வெளியே வரும். நீ பானைக்குள் இருக்கிற வெளிச்சம் பானையோடு கூட முடியாது. அந்த பானையை உடைக்கக்கூடிய நேரம் சீக்கிரத்தில் வரப்போகுது. சில நேரத்திலே நீங்கள் உடைக்கப்படுவது எதற்காக தெரியுமா? வெளிச்சத்தை கொண்டு வருவதற்காக. அல்லேலூயா. நானும் என்னோட இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் ஊதும் போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி கர்த்தருடைய பட்டயமே கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னான். நடு ஜாமத்திலே துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு கிதியோனும் அவனோடு இருந்த 100 பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்தின் முன்னணியில் வந்து எதை ஊதினாங்க? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. எக்காலங்களை ஊதி தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைத்தார்கள். இங்கதான் ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டார். பெரில் சில நேரத்தில் நீ உடைக்கப்படும் பொழுது உனக்குள் இருள் இருக்கக்கூடாது, உனக்குள் வெளிச்சம் இருக்கணும். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீ உடைக்கப்படும் பொழுது உங்களுக்குள்ள வெளிச்சம் இருக்கணும். அல்லேலூயா. நம்ம யோசேப்பை என்ன உடைச்சாங்க. என்ன சகோதரர்கள் குழியில தள்ளி அந்த மண்பாண்ட சரீரத்தை உடைச்சாலும் அடுத்த நிமிஷம் உள்ள வெளிச்சம் தான் தெரியுது. போத்திபார் அரண்மனையில கொண்டு போய் போட்டாலும் அந்த மண்பாண்டத்தை எடுத்து இப்படி பார்த்தா உள்ள வருத்தம் தெரியாது, வெளிச்சம் தெரியும். என்ன தூக்கி சிறைச்சாலைக்காரனுடைய 2 பேருக்கு நடுவில் கொண்டு போட்டாலும் உள்ள மண்பாண்டத்தை பார்த்தா நல்லா அப்படி ஃப்ளேம் எரிந்து கொண்டே இருக்கும். ஒரு பாடல் வரி உண்டு தெரியுமா? எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் இருக்கும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. உங்க வெளிச்சம் அணையக்கூடாது, உங்க தீபம் அணையக்கூடாது. ஏன் தெரியுமா? இந்த ரகசியத்தை கிதியோன் சொல்றாரு. எல்லார் கையிலும் பட்டயம் மட்டும் இல்ல, உள்ள பானைக்குள்ள வெளிச்சம் இருக்கணும். இந்த சரீரமாகிய மண்பாண்டம் என்னைக்குனாலும் உடையதான் போகுது. பரலோகத்துக்கு போகும் பொழுது உங்க எல்லாரும் நல்ல சீவிட்டுக்கீங்க தெரியுமா? நல்லா பார்த்துட்டு இருக்கலாம். இந்த மேக்கப் போட்ட இந்த சரீரம் மேலே வராது. 2 அல்லேலியா தான் வருது. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த சரீரம் மேலே வரணும்னு ஆசையா இருக்குன்னு நினைக்க. இது வராது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அது மண்ணு. கண்ணு அது மண்ணு. அல்லேலூயா. அதனால உடைச்சிரு. நீ உடைச்சிட்டா இதுவரைக்கும் மறைந்திருந்த தீவெட்டி வெளியில வரும். வெளியில வரும் பொழுது அதை பார்க்கிற எல்லா கிழக்கத்தி புத்தர் மீதியானியர்களும் நினைப்பாங்க, இவன் மண் பாண்டம் மட்டும் இல்ல, இவன் சரியான சத்தியத்தை போதிக்கிறவன் என்பதை கள்ள உபதேசக்காரன் அறிவான். அல்லேலூயா. உடைச்சு எழும்பணும். ஆமீன் சொல்லுங்களேன். அடுத்த வசனம் நியாயாதிபதிகள் 7 அடுத்த வசனம். 3 படைகளின் மனுஷரும் எக்காலங்களில் பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கைகளிலும், நல்ல கவனிக்கணும், தீவட்டிகளை தங்கள் இடது கையில் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்து கொண்டு என்ன சொன்னாங்களா? கர்த்தருடைய பட்டயமே. என்ன பட்டயம்? கிதியோனுடைய பட்டயம். அதனுடைய அர்த்தம் என்ற கர்த்தருடைய பட்டயம் என்றால் மனுஷிக பட்டயம் அல்ல, வேதம் என்கிற பட்டயம். கர்த்தருடைய பட்டயமே கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு எல்லாரும் 21 சேர்ந்து வாசிங்க. பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே
நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்த எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். 300 பேர் மெக்கால மூதுகையில் கர்த்தர் பாளையம் எங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்கப்படு கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒன்னு சொல்லட்டுமா, நான் பட்டயத்தை வச்சாலும் பட்டயத்துக்கு வேலை கர்த்தர் கொடுக்க மாட்டார், ஆயத்தப்படுத்துவார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சிஸ்டர் நீங்க நின்னா போதும் எதிரி ஓடிடுவான். அவங்கள பார்த்து எதிரி என்ன செஞ்சிருவான்? சில பேர் சிரிச்சு, பாஸ்டர் நிக்க தானே முடியல, நிக்கிறதுக்கு தானே முட்டு வலியோட இருக்கானா, அதுக்கு ஜோம் பண்ணுங்களேன், அதற்கு கர்த்தர் பலன் தருவார். எனக்கு ரொம்ப பிடிச்ச காரியம் என்ன தெரியுமா? இடது கையில் தீவட்டி வலது கையில் எக்காலம். ஆக்ஷனோட சொல்லுங்க பாப்போம், சண்டே கிளாஸ் மாதிரி. இடது கையில் தீவட்டி வலது கையில் பட்டயம். அல்லேலூயா. இடது கையில தீவட்டி வச்சுட்டு வலது கையில வேற எதுவும் தூக்கிட கூடாது, வலது கையில பட்டயத்தை மட்டும் தூக்கணும். தூக்கி நின்னா போதும், கர்த்தர் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக யுத்தத்தை கொண்டு வந்து விடுவார். அல்லேலூயா. இதுக்கு பேர் தான் வார்த்தையை வெளிப்படுத்தினார்கள், தீவட்டியை வெளிப்படி. இப்போ பானை இல்லை, இப்போ தீவட்டி தான். அல்லேலூயா. அப்படிதானே போட்டிருக்கிறதுல ஃபர்ஸ்ட் பானைக்குள்ள தீவட்டி இருந்துச்சு, அதுக்கப்புறம் இங்க வாசிங்களேன் 20, தங்கள் இடது கைகளில் 3 படைகளில் மனுஷன் மெக்காலங்கள் ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கையில். அப்படி என்ன அர்த்தம்? வாவ், வாட் a great word. இப்போ ஆண்டவர் அடுத்த சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறார். நீ ஃபர்ஸ்ட் பானையோட தீவட்டியை கொளுத்துன, இப்ப பானை உடைக்கப்பட்டா உன் கையில பானை இல்ல, தீவட்டி மட்டும் தான் இருக்கும். அதனுடைய அர்த்தம் என்ன? மண்பாண்டம் செத்துருச்சுன்னா வெளிச்சத்தை மட்டும் தான் கொடுப்பீங்க. இந்த மண்பாண்டம் சாகணும். மாம்சம் தானே சாக மாட்டேங்குது. அல்லேலூயா. மாம்சம் தானே கேட்குது, அது 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 இது வேணும் அது வேணும் கேட்குது. இது சாகடிக்கப்பட்டால் போதும், வெளிச்சம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். எந்த இடத்துலையும் கிதியோன் இப்படி சொல்லல, அந்த பானையோட போராடுன்னு சொல்லல. இந்த பானை உடைக்கப்பட்டுட்டா இப்ப பானையை தூக்காத, வெளிச்சத்தை மட்டும் தூக்கு. இன்னொரு மாத்திர சொல்லட்டுமா, பானையும் சேர்த்து தூக்குனா வெயிட் தான். புரிஞ்சவர்களுக்காக சோத்திரம். பானையோட தூக்குனா வெயிட் தான், பானையும் தீவட்டியும் தூக்குனா வெயிட் தான். ஐயா பானையை தூக்கி இருக்கீங்களா வீட்டுல? பானை இப்ப இந்த பானை சரியா உடைக்கப்பட்டுட்டா ஈஸி வசனம் தூக்குறது, தூக்கிட்டு போயிடணும். அல்லேலூயா. நின்னு பிடிச்சாலே போதும், உங்களுக்கு விரோதமா எழும்புகிறவர்களை கர்த்தர் ஓட செய்வார். நடந்தது என்ன தெரியுமா? இதுவரைக்கும் பிடித்திருந்த அந்த கள்ள உபதேசம் என்கிற மீதியனுடைய ஆவிகளை 7 வருஷமா இருந்ததை ஒரே நாளில் விரட்ட கர்த்தர் கிருபை தந்தார். அல்லேலூயா. இதுதான் கிதியோனின் தேவன். கடந்த ஒரு 3 நாட்களாய் கிதியோன் கிதியோன் என்று என் மனதிலே இடைப்பட்டதுனால இது நீங்க உங்களோட பேசுறேன். இன்னைக்கு இது கிதியோனின் தேவன் உங்களோட இருக்கிறார். சில பேருக்கு ஸ்பெசிஃபிக்கா ஆண்டவர் பேசியிருப்பார் நம்புறேன். உங்களுக்குள் இருக்கிற அந்த பலத்தை அதிகரிங்க. மண்பாண்டத்துக்குள்ள தீவட்டி எரியணும், மண்பாண்டத்துக்குள்ள என்ன இருக்கணும்? தீவட்டி எரிந்துட்டே இருக்கணும். அது உடைக்கப்பட இடம் கொடுக்கணும். பாஸ்டர், எப்போ இந்த மண்பாண்டம் உடைக்கப்படும்னா, அர்ப்பணிக்கும் பொழுது, அவர் பிரசன்னத்திற்குள் வரும் பொழுது மண்பாண்டம் ஒட்டஞ்சிரும். இதை சொல்லும் பொழுது ஆவியானவர் எனக்கு இன்னொரு காரியத்தை ஞாபகப்படுத்துகிறார். கர்த்தருடைய தாசனாகிய மோசேயை ஆண்டவர் மலைக்கு கொண்டு வந்து 40 நாள் அவனோட என்ன செஞ்சார்? பேசிட்டே இருந்தார். சரீரத்துல 40 நாள் தண்ணி குடிக்கல, புசிக்கல, சாப்பிடல, 40 நாள் மோசே அப்படியே அவன் கர்த்தரோடு பேசி கொண்டிருந்தான். மலையிலிருந்து கீழே ஒரு தள்ளாடி கீழே விழல. பைபிள் சொல்லப்பட்டிருக்கா, 40 நாள் சாப்பிடாதவன் தள்ளாடி கீழே விழுந்துட்டான். 3 நேரம் சாப்பிடாதவன் கூட இப்படி நடந்துருவான். அவன் 40 நாள் சாப்பிடாம தள்ளாடி கீழே விழ. மேல இருந்து இறங்கி வரும் பொழுது ஜனங்கள் பார்க்கிறார்கள், மோசேயினுடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. ஏன் தெரியுமா? இந்த 40 நாளும் பானை உடைந்தது. ஷலமன ஹடகபாரி அந்தரா 40 நாள் பானை உடைந்தது. சிஸ்டர், பிரதர், இந்த அக்டோபர் மாதத்துல 3 முறையாவது உபவாசம் பண்ணுங்க. 2 நாளாவது உபவாசம் பண்ணுங்க. உபவாசம் பண்ணி சில காரியத்துக்கு ஜெபிங்க. பானை உடையும், பானை உடைய தட்டியும் ஜெபம் பண்ணுங்க. ஒட்டஞ்சாதான் வெளிச்சம் உள்ள வரும். ஆமீன் சொல்லுங்களேன். ஏன்னா உங்கள் வெளிச்சம் அநேகருக்கு முன் பிரகாசிக்க கடவுது. உங்க வெளிச்சத்தை தேடிதான் ஜாதிகள் என்ன செய்வாங்க? வருவார்கள். உன் வெளிச்சத்தை தேடி ராஜாக்கள் ஓடி வருவார்கள். இன்னைக்கு நான் சொல்றேன், விசுவாசத்தோட சொல்றேன், உங்க வெளியில இருக்கக்கூடிய அழகை பார்த்து இல்ல,
உங்க பேச்சு திறமையை பார்த்து இல்ல, நீங்க கையில போடுற வாட்சை பார்த்து இல்ல, உங்க ஸ்டேட்டஸை பார்த்து இல்ல, நீங்க எந்த கார்ல வரீங்களோ அதை பார்த்து இல்ல, உங்க டைய பார்த்து இல்ல, உங்களுக்குள் இருக்கிற வெளிச்சத்தை பார்த்து சில பேரை கதை கொண்டு வருவார். தீர்க்க தரிசனமா எழுதிக்கோங்க. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டுமே, வெளிச்சத்தை பார்த்து ஜனங்கள் வர போறாங்க. பீப்புள் வேணா வெளியில இருக்கிறவனை பார்த்து ரொம்ப இவனுக்கு பெரிய வீடு இருக்கு, இவனுக்கு பெரிய சொத்து இருக்கு, கார்ல வந்து ஜம்முன்னு இறங்குறான் அப்படின்னு. ஆனா அதை விட எது முக்கியம்? உள்ள இருக்கக்கூடிய வெளிச்சம். ஐயா, நீதியானியர்களும் கிழக்கு திபுத்திலும் நினைச்சிருக்கலாம், எங்க படைகள் லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறோம், ஆனா உங்க படைகள் எத்தனை பேர் இருக்கீங்க? 300 பேர். ஆனா ஒன்னு சொல்லட்டுமா, அந்த 300 பேரும் கர்த்தர் கொடுத்த வீரர்கள். அல்லேலூயா. நான் நம்புறேன், நம்ம சபையில 100 ஆத்துமாக்கள் இருப்போமே, ஆனால் கிதியோனி நாட்களில் நடந்தது போல அடுத்த 300 ஆத்துமாக்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கணும். நம்ம ஜெபம் பண்ணணும். 1000 ஆத்துமாக்களை கர்த்தர் தரப்போறாரு. உண்மை. 300 பேர் வரணும், இன்னும் அடுத்த 200 பேர் வரணும் இயேசுவின் நாமத்தினால. சும்மா அங்க இங்க ஓடிட்டு இருக்கிற ஆட்கள் இல்ல, சபையை தாவிட்டு இருக்கிறவங்க இல்ல. ஓ, நம்ம சத்தியத்தை கேட்டு சபையோடு கூட நிற்கிற கிதியோன்களுடைய கூட்டத்தை கர்த்தர் கொண்டு வருவார். அவங்க முட்டு போட்டு குடிக்கிறவர்கள் அல்ல அந்த குரூப். அந்த குரூப் எப்படி? அந்த 300 பேர் எப்படி குடிச்சாங்க தண்ணிய? கையில். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? டீசென்டான ஆட்கள் இல்ல அவங்க. டீசென்டா இருக்கணுமே அப்படின்னு டீசென்டான ஆட்களை கர்த்தர் யூஸ் பண்ணல, அவர்களை தான் கர்த்தர் யூஸ் பண்ணார். ஆமீன் சொல்லுங்களேன். ஆமா பாஸ்டர், எங்களுக்கு கிராமத்து பாஷை தான் வருது, எங்களை மாதிரி கொஞ்சம் இங்கிலீஷ்லாம் வர மாட்டேங்குது, கிராமத்து பாஷையே போகும் சிஸ்டர், அதை கொண்டு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார் தேசத்திற்கு. கையை தட்ட மாட்டேங்கிங்களா? உங்களுக்கு தான் சொல்றேன் பாஸ்டர், இங்கிலீஷ் தெரிய மாட்டேங்குது. இங்கிலீஷ் தெரிய வேண்டாம், தமிழ் நல்லா தெரிஞ்சாலே போதும். அல்லேலூயா. பிரசங்கத்துக்கு நாங்க பைபிள் காலேஜ் படிக்கல, பிரசங்கம் பண்ண. இப்ப பைபிள் நல்லா படிச்சா போதும். ஸ்டேட்டஸ் அது இதுன்னு அது கிடையாது. வெளிச்சம் இருக்கா? 300 பேர் நீ வா. ஆண்டவர் சொன்னாரு, 32,000 பேர்ல இருந்து 10,000 பேர் வந்தாங்க. 10,000 பேர்ல இருந்து யாரை கழிச்சாச்சு? 300 பேர் தான் மிச்சம். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, 300 பேர். 300 பேரை வச்சு போதும், எனக்கு அவங்க போதும். அல்லேலூயா. அவங்களை கொண்டு கதை பெரிய. இதுக்கு பேர் தான் ராஜாவின் ஜெய கம்பீரம் நமக்குள் இருக்கிறது. நிறைய வசனங்களை நான் காட்டலாம், ஆனால் சில காரியங்களை விரைவாக சொல்லிட்டேன். 3 காரியங்களை பார்த்தோம் இன்னைக்கு. என்ன பார்த்தோம்? வசனத்தை காக்கிறவனோடு ஜெய கம்பீரம் இருக்கிறது. 2வது வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவன். 3வது வசனத்தை வெளிப்படுத்துகிறவன். இந்த கிதியோனை போல நீங்க இருக்கணும் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த கிதியோனை போல ஞானம் உள்ளவர்களா நீங்க இருக்கணும். அல்லேலூயா. அவன் எந்த ஆலைக்கு சமீபமாய் இருந்தான் என்றால் திராட்சரசத்தின் ஆலயம். அல்லேலூயா. அவனுக்கு நல்லா தெரியும், நான் இந்த ஆலையில் இருந்தால்தான் காப்பாற்ற வேண்டியவைகளை காப்பாற்ற முடியும். ஆமீன் சொல்லுங்களேன். இன்னைக்கு எல்லா மீதியானியர்களையும் இந்த அக்டோபர் மாதத்துல கர்த்தர் ஓட செய்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை கொடுக்கிற தேவன் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் தேசத்துல யுத்தம் நடந்துட்டு இருக்கு. உலக நாடுகள் எல்லாம் ஆச்சரியப்படுறது என்ன தெரியுமா? ஒருத்தர் இஸ்ரவேல் தேசத்துக்கு சப்போர்ட் பண்ணல. எல்லாருக்கும் தெரியும் தானே, ஐநா சபை கூட இஸ்ரவேல் தேசத்துக்கு என்ன செய்யல? சப்போர்ட் பண்ணல. ஆனா நீங்க எல்லாரும் கூர்ந்து கவனிச்சு பாத்தீங்கன்னா, கடந்த 2-3 மாதங்கள்ல பெரிய பெரிய தீவிரவாதிய தலைவர் இஸ்ரவேல் தான் கொண்டு போட்டாங்க. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவர்களோடு கர்த்தருடைய கரம் கூட இருக்கிறது தான் அதனுடைய முக்கியமான காரியம். அந்த இஸ்ரவேல் தேசத்தோடு கர்த்தருடைய கரம் இருக்கு. அதனால தான் நான் விசுவாசத்தோடு சொல்றேன், எப்பக்கத்திலும் நெருக்கம் வந்தோம் இந்த மாதத்துல நீங்க ஒடிந்து போக மாட்டீங்க. ஏன்னா வசனம் உள்ள இருக்கிறது. இந்த வேதாகமத்தை ஒரு நாளும் மறந்துடாதீங்க. சபைக்கு வரும் பொழுது சீக்கிரமா வாங்க, வேதாகமத்தை கொண்டு வாங்க, வீட்டில் தினந்தோறும் வாசிங்க, தியானிங்க, நோட்ஸ் எடுங்க. சபைக்கு வரும் பொழுது வேதாகமும் கொண்டு வரணும், டைரியும் கொண்டு வரணும், பெண் என்ன செய்யணும் கொண்டு வரணும். கைவிசமா வேண்டாம், வசனத்தை வாசிங்க, தியானிங்க. ஏன்னா அந்த வசனத்திற்குள்ள ஜீவன் தான் எனக்குள்ள வரப்போகுது. இந்த நல்ல வார்த்தைக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் எளிமை நிற்கலாம், எல்லாரும் எளிமை நிற்கலாம். ஆண்டவரே, இந்த நாளில் எங்களோடு நீர் இடைப்பட்டீர், உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு தந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். கிதியோனின் தேவன் எங்களோடு இருப்பதற்காய் நன்றி. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? முடிந்தால் உங்க வேதாகமத்தை கையில் எடுத்துக்கோங்க. எல்லாரும்
கீழே வைக்க வேண்டாம், கையில் எடுத்துக்கோங்க. இந்த வேதாகமத்தை நேசிக்க கிருபையை தாங்க ஆண்டவரே. எந்த புஸ்தகத்தையும் நான் வாசிக்கிறத விட முதலில் வேதாகமத்தை வாசிக்கணும்ப்பா. இன்னைக்கு எல்லாவற்றிலும் வசனம் தான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் வசனித்து சொன்னார், ஆண்டவர் வசனித்து சொன்னார். அந்த வசனம் என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் மேல் மந்திரங்கள் வர முடியாது, அவர்கள் மேல் தந்திரங்கள் வர முடியாது, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த வார்த்தையின்படி நடக்க உதவி செய்யுங்க. இந்த வசனத்தை நான் தினந்தோறும் வாசிக்க கிருபை தாங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இந்த வார்த்தையை வாசிக்க கிருபை தாங்க, தியானிக்க கிருபை தாங்க. ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி நடக்க கிருபை தாங்க. போர் அடிக்க எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு போர் அடிக்க கூடாது. நான் நல்ல போர் அடிக்கிறவனா என்னை மாற்றுங்க, நல்ல ஜெபிக்கிறவனாய் மாற்றுங்க, வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவனாய் மாற்றுங்க. இந்த நாளில் வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரின் மேல ஆவியானவர் நம்மை நிரப்ப போகிறார். எல்லாரும் இந்த நாளில் ஆவியானவரே இந்த வார்த்தையின்படி நடக்கக்கூடிய ஒரு தெய்வீக பலத்தை ஒவ்வொருவர் மேல் கட்டளையிடுவீராக, ஒவ்வொருமே கர்த்தர் கட்டளையிடுவீராக. இந்த பானை உடையட்டும் சொல்லுங்க பாப்போம். இந்த பானை உடையட்டும் என்கிற அர்த்தம் என்ன தெரியுமா? சுயம் சாம்பலாய் மாறட்டும் என்ற அர்த்தம். சுயம் சாம்பலாய் மாறட்டும் ஐயா. அந்த தீவெட்டி எரிய வேண்டும் ஐயா. எனக்குள் இருக்கிற தீவெட்டி எரிய வேண்டும் ஐயா. எனக்குள் இருக்கிற தீவெட்டி எரியட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் இருக்கும் வரை. கை வைத்து சொல்லுமா? எரிந்து கொண்டே இருப்பே. சேர்ந்து ஒரு விசை கூட. எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் இருக்கும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. பரிசுத்த ஆவியானவரே, நல்ல வார்த்தைகளை கொண்டு எங்களோடு இடைப்பட்டு இந்த வாரமானது, இந்த மாசமானது ஜெய கம்பீரமாய் இருக்கட்டும் அப்பா. மீதியானியர்கள் வந்த பொழுது ஐயோ நாங்க தோற்று விட்டோமே என்று கிதியோன் நினைத்தான். ஆனால் கர்த்தர் கிதியோனோடு இருக்கும் பொழுது, கர்த்தருடைய வசனம் கிதியோனோடு இருக்கும் பொழுது, ஏற்ற காலத்திலே கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும் பொழுது எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய கர்த்தர் உதவி செய்தீர். இந்த மாதத்துல மீதியானியரின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. கர்த்தர் எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும். ராஜாவின் ஜெய கம்பீரம் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வெளிப்படுவதாக. இந்த மாதம் ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாய் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடு இருப்பார்.